இந்த கீழா நெல்லி வந்து நம்ம எடுத்துக்கும்போது அது கல்லீரலையும் பாதுகாக்கக்கூடியது, உடம்புல இருக்கக்கூடிய வெப்பத்தையும் வந்து குறைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். ஸோ ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம கீழா நெல்லிய ஃப்ரெஷ்ஷா எடுத்துட்டு, அத நல்லா வேரோட வந்து எடுத்துக்கணும். நல்லா வந்து அத கழுவிட்டு, ஸோ அத வந்து அரைச்சு, நம்ம அது கூட மோர் சேர்த்து 1 டம்ளர் அளவுக்கு காலையில வெறும் வயித்துல ஒரு 7 நாட்கள் வந்து நம்ம எடுத்துக்கிட்டா போதும். ஸோ அந்த 7 நாட்களும் அசைவ உணவுகள் எடுத்துக்கிறது தவிர்க்கிறது நல்லது. அதே சமயத்துல நல்லா ஆவியில வேக வச்ச எளிமையான உணவுப் பொருட்கள், அதிக புளிப்பு, காரம் இல்லாத உணவுப் பொருட்களா வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ அந்த மாரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, வெள்ளைப்படுதல் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதே மாரி ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனை இருக்கிற பெண்களும் வந்து இந்த ஒரு முறைய வந்து நம்ம ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த மாரி ஃபாலோ பண்ணும்போது வெள்ளைப்படுதல் வந்து குறையிறத வந்து நம்ம கண்கூடா பார்க்கலாம். ஸோ யாருக்கெல்லாம் வந்து இன்ஃபெக்ஷன் இருக்கு, ஈஸ்ட் இன்ஃபெக்ஷனோ, இல்ல பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனோ, இல்ல பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் மாதிரியான இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா, நம்ம சிகிச்சையோட சேர்த்து இதையும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ மற்ற மருந்துகளும் வந்து நம்ம மருத்துவர சந்திச்சு ஆலோசனை எடுத்து, மற்ற மருந்துகளும் வந்து நம்ம எடுத்துட்டு, அது கூடவே நம்ம கீழா நெல்லியும் சேர்த்து வந்து எடுத்துக்கும்போது, நமக்கு ரொம்ப சீக்கிரமா, நிரந்தரமா அந்த பிரச்சனைகள் சரியாகறத வந்து பார்க்கலாம்.